இது அதாவது ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில், ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில் விசாரணை குழு போட்டோம். இது யாரும் சொல்லி போடலை. இப்போது எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றாரு, இது திருடிட்டாங்க, அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பாக போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது இன்றைக்கி இல்லை, 2019 அதே நாமக்கல்லில் நடந்திருக்கு. அதே நாமக்கல்லில் 2019 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருக்கார். 2019 கொடுத்துருக்கார். 2019 காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமே போயிட்டாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ எங்களுக்கு பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி, எல்லா இணை இயக்குநர்கள் ஆய்வு பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்குங்கிறத 2 வாரம் டைம் கொடுத்தோம். ப்ராஜெக்ட் டைரக்டர் தலைமையில் 2 வாரம் போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம். இந்த 2 வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடித்த உடனே ஒரு பிலிமினரி ரிப்போர்ட்டில் தப்பு நடந்திருக்கிறதுங்கிறது தெரிய வந்ததால் உடனடியாக 2 மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 வாரம் கழித்து முழுமையான அந்த ரிப்போர்ட் வந்த உடனே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், போலீஸ் ஆக்ஷன் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுப்போம். அதாவது அந்த மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்குமே போதுமான விழிப்புணர்வு ஆர்கான் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உறுப்பு மாற்று ஆணையம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இது ஒரு மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோடு செய்யப்படுற விஷயங்கிற மாதிரி. உறுப்பு தானம் பண்ணுறது, இப்போ லிவர், கிட்னி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உறவினர்கள் எந்த மாதிரியான உறவினர்கள் இருக்கணும், அதுக்கு பிளட் மேட்சிங் எப்படி ஆகணும், இந்த மாதிரியான டீட்டெயில் ஒவ்வொரு முறையும் சொல்லின்னு இருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் பண்ணின்னு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிப்பாளையத்தில் குறிப்பாக போய் அங்கே போய் நீங்கள் உடல் உறுப்பு விற்கிறவங்க இருக்கிறீங்களான்ற மாதிரி அங்கே போய் அவங்கள போய் நம்ம சந்தேகப்பட்டு எதுவும் பண்ணிடவும் முடியாது. யாரோ 1-2 பேர் பண்ணுற தப்பு, அந்த இடைத்தரகர்கள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முழு ரிப்போர்ட் வந்த உடனே அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கும்போது தானாகவே அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வரும். இல்லை, அதாவது தகவல் அதுக்காக தான் இப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ யார் ஆர்கன் கொடுக்க போகிறாங்கன்னு யாருக்கு தெரியுங்க? 7-8 கோடி பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆர்கன் யார் இன்னாருக்கு கொடுக்க போகிறாரு எப்படி தெரியாது. இன்னொன்று, இப்போ வெளிப்படையான ஒரு விஷயம், டிரான்ஸ்பிளான்ட் கமிட்டியில் யாருக்கு தேவைங்கிறத பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணிவிட்டு உறவினர்கள் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, இல்லைனா பிரெயின் டெத் பேஷண்ட் வந்தால் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம மட்டும்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரெயின் டெத் பேஷண்ட் உடல் உறுப்புகளை கொடுத்தவங்களுக்கு அரசு மரியாதைன்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவில் தொடர்ச்சியாக முதல் இடத்துல இருக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் கூட இந்த பிரெயின் டெத் ஆகி உடல் உறுப்பு தானம் பண்ணுற அந்த மனிதாபிமானத்துக்கு அவங்கள பாராட்டுற வகையில் அவங்களுடைய பெயர்கள்லாம் எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் ஒரு வால் ஆஃப் ஆனர்னு சொல்லி ஒரு சுவர் கட்டி அதில் அவங்க பெயர்களை பர்மனெண்ட்டாகவே பதிவு வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோடு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது ஒரு சில புல்லுரிவுகள் இந்த மாதிரியான தப்பு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர அவங்கவுங்க மனசில் யாருக்கு எந்த திருட்டான இருக்குன்னு எப்படி போய் கண்டுபிடிச்சிட முடியும்? அதாவது இதில் முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு நீ சிந்தித்து கேட்டிருக்கணும், இது யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம், சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கு வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியிலும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டோம். மாவட்டத்தில் முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறது தான் இருக்கும். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு சிந்திச்சு பாரு. ஒரு சாதாரண மற்றவங்களா இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமா உள்ள போகல, பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கென ஒரு ஐஏஎஸ், அதை மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சம்பவம்
மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கும். ஐயா, திருவள்ளூர்ல 2 மாணவிகள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு, வெறியாட்டமா இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க அற்புதமா கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஆனா முதலமைச்சரும் சரியா ஒரு அமைச்சர் சார்களும் எங்க நடக்குது? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வர்ற செய்தி தான் நானும் சொல்றேன். எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும். உங்களை போல இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க. 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி, பின்னாண்டே ஒரு வாலிபர் போறாங்க. அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போற காட்சியை வலைதளங்களில் பார்த்தோம், சில ஊடகத்திலையும் வந்திருக்குது. அடுத்தது ஒரு 4 நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியலுக்கு ஆளாக்குறாங்க. இது தொடர்கதையா இருக்குது. ஆனா இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு சொல்றாங்க. பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன? நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை. அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை. ஆனா ஆட்சியாளர் அதை தட்டி கழிக்கின்றார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. 2 கோடி புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு திமுக வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்துக்கிருக்காங்க. அதே உத்தியை பயன்படுத்தி தான் இப்ப நீங்க இந்த விளம்பரத்தை 10 மார்க் போட்டு அதிமுகவுக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து உறுப்பினர் சேர்த்துக்கிறீங்களா? ஏங்க, இது உறுப்பினர் சேர்த்தியா சார்? நீங்க ஒரு நிருபர், நல்லா சிந்திச்சு பேசுங்க. இது என்ன இருக்குது? இதுல எங்க உறுப்பினர் சேர்க்கணும் சொல்லிருக்கோமா? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? மார்க் போட சொல்லிருக்கீங்க. இதுல இருக்கு சார். எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர் சேர்த்து முடிச்சாச்சு. மறுபடி புதுசா சேர்த்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இன்றைக்கு காலங்காலமா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில காலங்காலமாக வேற அண்ணா காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமா வந்து உறுப்பினர் சேர்ப்புதான் எல்லா கட்சியுடைய வழக்கம். தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது, திமுகவிலும் அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது. ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இழந்து, தொண்டருடைய செல்வாக்கம் இழந்து, இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இணைங்க ஓடிபி எல்லாம் வாங்கினா சரியா நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. சார் இதுல என்ன இருக்குது? அதை முதல்ல படிச்சு பாருங்க. நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல, நாங்க சொல்லுவது தப்புங்கிறாங்க. நாங்க 99% நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க. மக்களே முடிவு சொல்லட்டும். மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா? நீங்களே கொடுக்கிறோம். விருப்பப்பட்ட எங்கிட்ட டிக் பண்ணி கொடுக்கலாம், விருப்பம் அதிலே வச்சுக்கலாம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. கடந்த காலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து விமர்சனம் செய்யும் போது சபை நாகரிகம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப இருக்க கடந்த 3-4 ஆண்டுகளாக விமர்சனங்கள் பெயர்ல கடுமையான அரசியல் கட்சி தலைவர்களை கடும் விமர்சனங்களை உள்ளாக்குவது ஏற்கக்கூடிய அரசியலுக்கு நல்லதா? இந்த கேள்வி எல்லாம் திமுக தலைவர் கேட்டுக்கோங்க. எப்படி எல்லாம் என்னை பேசினாங்க நல்லா பாருங்க. எவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் எப்படி பேசினான்னு உங்களுக்கு எல்லா ஊடகத்திலும் இருக்கு. நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை. எந்த இடத்துலயுமே நான் வந்து மரியாதை குறிச்சா பேச மாட்டேன். எங்க ஒருமையில பேசணும் சொல்ல? பொதுவா இருக்கிறீர்களா? நான் வந்து பொறுப்பல்ல. என்னை பத்தி தான் நான் பேசுறேன். ஒருமையில எந்த இடத்துல நாங்க இதுவரைக்கும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் மக்களே கேள்வி கேட்கிறேன். நான் பேசுறது தப்பா? நாங்க மேடையில் பேசும்போது அதாவது சில நேரத்தில் வேகமா பேசுகிற பொழுது ஒரு நீங்க அது வந்து தவறு நீங்க எடுத்தீங்களா? என்னை பற்றி எவ்வளவு நல்லா கேளுங்க. புழுவாட்டம் ஊர்ந்து போனோம். இதான் பேசுறது. ஒரு முதலமைச்சரை புழுவாட்டம் நினைஞ்சு போறாங்க. இன்னொருத்தர் பேசினார், அது வேண்டாம். உதயநிதி என்ன பேசுறாங்க? உதயநிதி அவர்கள் என்ன பேசுறாங்க? எல்லாம் வந்து
இந்த ஊடகத்தின் மூலமாக அவர்கள் போல நான் நடந்து கொள்வது நான் அது எங்களுக்கு வித்தியாசம் இல்லாத அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி.